வெல்கம் பேக் டு ஓல்ட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுனா ஒரு வால்வு ரேடியோ சர்வீஸ் டிப்ஸ். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதில் உள்ள வால்வு பற்றி. இது என்ன வால்வுன்னு சொல்லி. இந்த ரேடியோவில் வந்து டயல் கார்டு கட் ஆகி போச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் டயல் பாயிண்டர். இந்த மாதிரி கட் ஆகி போச்சு. அதில் உள்ள ஸ்ப்ரிங் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த டயல் கார்டு கட்டுறது தான் ஒரு பெரிய வேலை. வால்வு ரேடியோவில் பெரிய எக்ஸ்பர்ட் தான் டயல் கார்டு கட்டுவாங்க. ஆனால் நம்ம ஈஸியாக கட்டலாம். நீங்கள் இதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்களும் ஈஸியாக கட்டலாம், பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த ரேடியோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இதில் வந்து நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோன்னா, நான் இப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோன்னா இந்த மேஜிக் ஐ வால்வு வந்து என்னென்னா ஆஃப் ஆகி இந்த க்ரீன் கலர் போயிட்டு திருப்பி மெதுவாக வரும். ஸோ இந்த க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா டியூன் பண்ணும்போது அதுக்கு தக்க இது மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஷார்ட் வேவ் டிரான்ஸ்மிட்டரில் பாட்டு போட்டு வச்சுருக்கிறேன். நான் அதை இங்கே ரிசீவ் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதை டியூன் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ மேனுவலாக இங்கே டியூன் பண்ணால் டியூன் ஆகாது. இந்த கேங் இதுதான், இதுக்குள்ளே கேங்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கேங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிரான்சிஸ்டர் ரேடியோலலாம் இந்த மாதிரி கேங் இருந்தது. ஸோ இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதோ அதே ஃபங்க்ஷன் தான் இதுவும் பண்ணுது. பட் இப்படி சின்னதாகி இந்த மாதிரி வந்துட்டு. ஸோ இந்த கேங்கை வந்து இந்த வீலை வந்து நம்ம இதுக்கு பேர் ட்ரம்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம இங்கே இதை டியூன் பண்ணும்போது இது சுற்றணும். ஸோ நான் இதை டியூன் பண்ணும்போது ஒரு சவுண்டு கேட்க பாருங்க. அந்த சவுண்டு கேட்டாலே அந்த பொதுவாக அந்த மாதிரி ரேடியோ ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அந்த சவுண்டு கேட்டாலே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பாருங்க, இந்த சவுண்டு. இந்த மேஜிக் ஐ வால்வு பாருங்க. நான் இப்போ டியூன் பண்ணும்போது இது எப்படி மாறுது பாருங்க. அந்த இடம் வெறிஞ்சிட்டு டியூன் ஆகல, இப்போ டியூன் ஆகுது பாருங்க. இந்த நூலை நம்ம இதில் கட்டிட்டு இந்த பாயிண்டரை எடுத்து அதில் போடணும். இந்த மாதிரி வால்வு ரேடியோவில் வேலை செய்யும்போது நம்ம ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம என்ன வேலைனாலும் செய்யணும். ஏன்னா 230 வோல்ட் எங்கே வருதுன்னு தெரியாது. இதை வந்து நம்ம கலத்துறது ரொம்ப ஈஸி. இதுதான் அதுக்குள்ளே கேபினெட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 4 ஸ்க்ரூவும் கலத்தியாச்சுன்னா இந்த மாதிரி பேக் சைடோட எடுத்துடலாம். சில வால்வு ரேடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோலில் கலத்துனா தான் வெளியே வரும். ஆனால் இந்த மாடலில் வந்து அந்த செட்டோட வெளியே வந்துட்டு. ஸோ இதுதான் வால்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சர்க்கியூட், அதோட சப்போர்ட்டிங் சர்க்கியூட்ஸ். இந்த ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூவ் இருக்கும், இதே மாதிரி ஒரு கட்டு இருக்கும். 2 இடத்துல கட்டு இருக்கும். நம்ம எந்த கட்டு வழியாக வேணாலும் எடுத்துக்கலாம். ஒன்றுல இந்த கட்டு வழியாக எடுக்கணும், இல்லைன்னா அந்த கட்டு வழியாக எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு புள்ளி இருக்குது, இன்னும் ஒரு புள்ளி இருக்குது, இங்கே ஒரு புள்ளி இருக்குது. மொத்தம் 3 புள்ளி இருக்குது. 1 2 3 புள்ளி இருக்குது. நான் இதை சுற்றும் போது அங்கே சுற்றுது பாருங்க. இதுதான் டியூனிங் நாபு. ஸோ நம்ம என்னென்னா இந்த டியூனிங் நாபை சுற்றும் போது இந்த புள்ளி வழியாக போய் அந்த நூல் வந்து இங்கே வந்து இந்த ட்ரம்மை சுற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா முதல்ல வந்து இந்த நூலில் ஒரு எண்டில் இந்த மாதிரி ஒரு சொட்டை போட்டுக்கணும். இது வந்து சாதா நூல் இல்லை, டயல் கார்டுக்குன்னு சொல்லி நூல் கிடைக்குது. போட்டுட்டு இங்கே பாருங்கள் 2 போல்ட் இருக்குது. நான் இதில் 1ல் போட்டு எடுக்கிறேன். போட்டு இதை டைட் பண்ணிட்டேன். ஓகே, இனி என்ன செய்யணும்னா நம்ம வந்து ஒரு எண்டில் வச்சுக்கணும். இப்போ அந்த எண்டில் இருக்குது, நமக்கு இங்கே சுற்றுறோம். இது வழியாக எடுக்கிறேன். இது வழியாக எடுத்து இங்கே இழுத்தேன்னா இது தன்னால் சுற்று பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன். ஓகே, இனி இதை இப்போ கீழே கொண்டு போகிறேன். இதெல்லாம் இப்போ பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. நமக்கு ரேடியோ வேணும்னா நாம தான் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இதில் ஒரு புள்ளி இருக்குது, அந்த புள்ளி வழியாக நான் போட்டு எடுத்துட்டேன். இதை வருது.
ஸோ இந்த புள்ளியிலேருந்து அந்த புள்ளிக்கு போட்டாச்சு. இப்போ அதை அப்படியே எடுத்து இங்கே கொண்டு வரேன். இதுதான் அந்த டியூனிங் நாபு. ஸோ இதில் 2-3 சுற்றி சுற்றிக்கணும். இதில் 3 சுற்றி சுற்றிருக்கிறேன். அப்படியே அதை அந்த கேப்பில் இங்கே எடுத்து இந்த ட்ரம்மில் வந்து இந்த வீலில் 2 கேப் இருக்குது. ஒரு கேப் வழியாக இந்த இதை எடுத்துருக்கிறேன். இது அடுத்த பக்கம் அப்படியே வந்து அப்படி போய் அங்கே சுற்றி இங்கே வந்து இந்த வந்தாச்சு. ஸோ இப்போ என்னென்னா பழைய ஸ்ப்ரிங் இருக்குது. இதை விட்டால் போயிடும். இதில் பிடிச்சிடும். சரி, ஸோ இதுதான் அதுக்குள்ளே ஸ்ப்ரிங். இந்த ஸ்ப்ரிங்கில் என்ன செய்யணும்னா இந்த ஸ்ப்ரிங்கில் ஒரு எண்டை கட்டி இந்த மாதிரி போட்ட ஒரு இங்கே பாருங்கள் இத்தனை ஹோல் இருக்குது. இது எதுக்குன்னா இந்த இடத்துல போட்டால் டெம்பர் கம்மியாக இருக்கும். இன்னும் நமக்கு நூல் டெம்பர் காணலைன்னா இங்கே போடணும். ஸோ இந்த மாதிரி இங்கே வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் போடும்போது இந்த இடத்துல போடலாம். போடுறதா இருந்தால் இவ்வளோக்கு இதில் சொட்டை போடணும். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருந்து இங்கே நம்ம இழுத்து இதில் போடணும். ஸோ அப்போ இந்த இடத்துல வச்சு இதில் ஒரு சொட்டை போட்டு விட்டுறணும். நம்ம லூஸ் பண்ணிட்டோன்னா கீழே உள்ள புள்ளியில் அந்த நூல் கலந்துரும். இங்கே பாருங்கள் இது கொண்டு வந்தாச்சு. ஒன்றும் கலர்லன்னு நினைக்கிறேன். நல்ல டைட்டாக இழுத்து ஸோ இது எந்த இடத்துல நமக்கு போட முடியுதுன்னு பாருங்கள். இப்போ நான் எனக்கு இந்த 3வது ஹோலில் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 3வது ஹோலில் போட்டாச்சு. இதில் மீதி இருக்க நூலை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸ்டார்டிங் இங்கே. ஸோ இது அப்படியே போய் அங்கே போய் அப்படி சுற்றி இங்கே வந்திருக்கு. இதுதான் எண்டுன்னு நினைக்கிறேன். இந்த சுற்றுது. இது சுற்றினாலே ஓகே. நான் பாருங்கள் இதை சுற்றுறேன். இது சுற்றுது. சூப்பர், ஃபுல்லாக போகுது. ஓகே, இது ஒரு எண்டு போயாச்சு. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு எண்டு போயிட்டு இது பார்த்தா தெரியும். நான் இப்போ இதை ரிவர்ஸில் சுற்றுறேன். இது எழும்பி வருது பாருங்கள். ஓகே, சூப்பர், ஒரு எண்டு வந்துச்சு. இனி என்ன செய்யணும்னா இதில் வந்து நம்ம இங்கே சுற்றக்கூடிய நூல் வந்து என்ன போகுது. இதான் அந்த நூல். இந்த நூல் இங்கே வருது பாருங்கள். அப்போ நம்ம ஒரு எண்டை வச்சுட்டு இந்த போகுது பாருங்கள். அந்த அட்டம் போயிட்டு ட்ரம்மில் ஒரு எண்டிலேருந்து எடுத்து அங்கே கொண்டு போய் அடுத்த எண்டில் ஒரு ஸ்ப்ரிங்கை போட்டு முடித்தோன்னா நம்ம இதை சுற்றும் போது சூப்பராக சுற்றுது. டியூன் பண்ணுறோம் பார்த்துங்க. பாயிண்ட் இங்கே இருக்குது. தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது. இது பேண்ட் சுவிட்ச். மீடியம் வேவ், ஷார்ட் வேவ் 1, ஷார்ட் வேவ் 2. ஸ்பீக்கர் லைன் வந்து நான் இங்கேருந்து என்ன இருக்குது இந்த ஸ்பீக்கர் லைனை இதில் கட் பண்ணி விட்டுருக்கிறேன். இதை எடுத்து அந்த கேபினெட்டில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணால் போதும். சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வேலையை வந்து இப்போ செய்கிறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் நம்ம வெளியே யார்ட்டையும் கொடுத்தா கூட பண்ணி தர மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம வீட்டில் அப்படி தான் வச்சுட்டு இருக்கணும். இது தெரிஞ்சால் நாமளே பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக உள்ள ஒயர்கள் எதுவும் கட் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக பண்ணணும். இந்த டயல் கார்டு பண்ணுறது வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதை மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும்